கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனுஷங்க நான் எதுவும் எழுதிட்டு வரல, லிஸ்ட்டு மாதிரி எழுதிட்டு வரல. பட் ஏன்னா நான் என்ன லிஸ்ட் எழுதினாலும் கர்த்தர் அதுக்கு அதையும் தாண்டி ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏதாச்சும் ஒன்று பெருசாக செஞ்சுட்டு தான் இருக்கார். இப்போ நான் லிஸ்ட் எழுதிட்டு வந்திருந்தாலும் நான் இப்போ வர மொழியில் பஸ் டிரைவர் டிலே பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கு நியூ இயர்க்கு அப்புறம் தான் கொண்டு வந்து சேர்ப்பார்னு நினச்சேன். பட் என்னை டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக என்னை காற்று கனிமணி போல் காற்று என்னை மெயினாக உயிரோடு வச்சுருக்கிறதுக்கும், என் தலைக்கு மேலே ஒரு கூரை கொடுத்து என்னை நல்லா ஃபீட் பண்ணி, எனக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ், ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாத்துக்குமே எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இருந்த என்னை கர்த்தரை மட்டும்தான் நம்பி நான் இந்த தூரதேசத்துக்கு வந்தேன். என்னை இதுவரைக்கும் நான் நினச்சி பார்த்ததுக்கும் மேலாக தான் என்ன நடத்தியிருக்காரு. எந்த விதத்துலையும் நான் கூட சம்டைம்ஸ் யோசிச்சு பார்ப்பேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு இன்னல் வரும், ஒரு ஹேசல்ஸ் வரும், இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும்போது கூட என்னால் நினச்சாலும் நான் முயற்சி பண்ணாலுமே என்னால் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்குமே நடத்தியிருந்தார். எஸ்பெஷலி இந்த 25வது வருஷத்தில் எனக்கு ஒரு கோர்ஸ் முடிக்க ஹெல்ப் பண்ணார். அந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் படிக்கும் போதே காலேஜில் ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கும், என் வேலையிலையும் சரி, காலேஜ்லேயும் சரி, மற்ற எல்லா இடத்துலையும் சரி, எனக்கு அந்தளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட போய் எளிதாக பழகிற ஒரு தன்மை கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு எதிரில் இருக்கிறவங்க கண்ணில் தயவு செஞ்சார். எனக்கு வேலையில் ஒரு நல்ல சூப்பர்வைசர் கொடுத்தாரு. நான் ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் நான் ஒரு பார்ட் டைமுக்கு கொடுத்தாரு. அதுபோக அங்கே கூட வேலை பார்க்குறவங்க அவ்வளவு அக்கறையாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆட்கள் கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு லிட்டரலி யாருமே தெரியாது இந்த ஊரில், ஒருத்தர் கூட தெரியாது எனக்கு. நான் இறங்கி நானாக பஸ் எடுத்து வந்தேன். இங்கே ஹேமில்டனுக்கு இறங்கினேன். ஐ வாஸ் க்ரீட்டட் பை அ ஹோம்லெஸ் ஃபஸ்ட்டு. அந்த நொடிப்பொழுதுலேருந்து அதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு போய் என்னால் இது பண்ண முடியுமா எனக்கே தெரில. பட் ஆனால் கர்த்தர் கிருபை செஞ்சார். நான் இந்தியாவில் படித்து முடித்து அதுவே பெரிய அதிசயம். நான் எப்படி வேலை பார்த்து அந்த ஒரு கரியர் பில்ட் பண்ணி அந்த ஸ்லேட்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு கிருபை செஞ்ச கர்த்தருக்கு நன்றி செலுத்திக்கிறேன் இந்த நொடியில். அதுக்கப்புறம் இந்த வருஷம் எண்டில் நான் ஒரு இன்ஜினியரிங் லைசன்ஸ்க்காக நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன். ஸோ அவுட் ஆஃப் காலேஜ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் எனக்கு படித்து அந்த கோர்ஸை கிராஷ் பண்ணி, பிகாஸ் எனக்கு அந்த எக்ஸாம் மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் எடுக்கலாம். பட் என் ஃபினான்ஷியல் நீடை புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர் என்னை ஒரு அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி அந்த லைசன்ஸ் எடுக்க வச்சார். அது ஒரு பெரிய கிரியாக நான் பார்க்குறேன். அதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன் கர்த்தருக்கு. அண்ட் புது வருஷத்துலேயும் கர்த்தர் நடத்துவார்னு நம்புகிறேன். அண்ட் ஹாப்பி நியூ இயர்.